அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அமாவாசைகளும் முக்கியமானவை என்றாலும் இந்த தை, ஆடி மற்றும் மகாலய அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இதை போலவே ஆடி அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய ஆனி மாத அமாவாசையும் சிறப்பு வாய்ந்ததாகும். உத்தராயண காலம் எனப்படும் தேவர்களின் பகல் பொழுது நிறைவாக வரும் மாதமே ஆனி மாதம். அடுத்து வரும் ஆடி மாதம் துவங்கி அடுத்த 6 மாதங்கள் தட்சிணாயன காலம் துவங்கிவிடும். தேவர்களின் இரவு பொழுதான தட்சிணாயன காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்மை காப்பதாக ஒரு ஐதீகம். அதனால் முன்னோர்கள் மகிழ்வுடன் வரவேற்று அவர்களின் ஆசை பெறுவதற்கான மாதம் என்பதால் ஆனி அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் இந்த ஆனி மாத அமாவாசையானது ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் காலை 4:56 மணிக்கு துவங்கி ஜூலை 6ஆம் தேதி காலை 5 மணி வரை அமாவாசை திதி இருக்கிறது. அன்றைய தினம் காலை 4:56 மணிக்கு துவங்கி ஜூலை 6ஆம் தேதி காலை 5 மணி வரை அமாவாசை திதி இருக்கின்றது. அன்று நாள் முழுவதும் அமாவாசை திதி இருப்பதால் அதிகாலையிலேயே ஆறு, குளம், கடல் போன்றவற்றில் புனித நீராடிவிட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இந்த அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு இதற்கு அடுத்த வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமானதாக இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்காமலும் அவசரப்படாமலும் இருக்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணமானவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை ஆதரிக்க தன்னால் முடிந்தவரை முயற்சிப்பார். நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது பரஸ்பர பிரச்சனைகளை தீர்க்க உதவும். செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பது முக்கியம். மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு சாதகமான மாற்றங்கள் உண்டாகும். குரு பெயர்ச்சி பெரிய நன்மைகளையும் தராது, பெரிய தீமைகளையும் ஏற்படுத்தாது. இருந்தாலும் எதிர்பாராத நேரத்தில் திடீர் சாதகமான பலன்கள் குரு பகவானால் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தையை தள்ளி போட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் யோகா மற்றும் மூச்சு பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசிக்கு செவ்வாய் பயிற்சியால் மாதத்தின் 2ஆம் பகுதியில் செவ்வாய் தோஷம் ஏற்படலாம். குடும்பம் மற்றும் வருமானத்திற்கு அதிபதியான செவ்வாய், வாழ்க்கை துணையை குறிக்கும் செவ்வாய் கிரகம் துலாம் ராசிக்கு 8ஆம் வீட்டில் மறைவது இந்த விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும். பொறுமையாக விட்டு கொடுத்து போவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் செலவு ஏற்படும் அல்லது வருமானம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வரவேண்டிய பணம் கிடைக்காமல் தாமதமாகலாம். பார்ட்னர்ஷிப் செய்பவர்கள் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரியதாக எந்த ஒரு பிரச்சனைகளும் நிகழாது. இருப்பினும் இடமாற்றம், வேலை மாற்றம் உள்ளிட்ட விஷயங்களில் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடகராசியில் சுக்கிர பகவானின் பயிற்சி நடக்கிறது. ஜூலை 12ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்தில் இருந்த சூரிய பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார். ஜூலை 19 சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். ஜூலை 31ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு, வாகனம் வாங்குவது போன்ற சற்று தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியமான சூழல் உருவாகிறது. உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகரிக்கும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியா சுற்றுலா செல்லவும் வாய்ப்பு வருகிறது. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும். எதிர்பார்த்த பண வரவுடன் கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள்.
திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக அமைந்திருக்கிறது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம். பற்று வரவில் கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கிறது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே அனுகூலமானதாக இருக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். ராசிநாதன் பாக்கியஸ்தலத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். குருவின் பார்வைகள் விரய தன சுகஸ்தலங்களுக்கு உண்டாவதால் சுப செலவு அதிகரிக்கும். ஒரு சிலர் சொந்த வீடு கட்டும் முயற்சியை மேற்கொள்வீர்கள். பண வரவில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உங்கள் மனதில் இருந்த சங்கடம் நீங்கும். சத்ருஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆரோக்கியம் ஏற்படும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்குகள் சாதகமாகும். விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் வழியாக நன்மையை காணலாம். பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் அடைவதால் பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும். அவர்களின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் ராசிநாதன் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிப்பதும் யோகம் அளிக்கும். கடந்த கால நெருக்கடி மறையும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். விற்பனையாகாமல் தேங்கிய பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். நினைத்ததை சாதிக்கும் நிலை ஏற்படும். தெய்வ அருள் உண்டாவதுடன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள். வருமானம் பல வழிகளிலுமே வரும். பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும். உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனைகளும் விலகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்கும். பெரியோருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திருப்புமுனை மாதமாக அமைந்திருக்கிறது. யோக காரகன் ராகுவால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நிறைவேறும். மேலை நாட்டு தொடர்பு ஆதாயத்தை உண்டாக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். விற்பனை உயரும். எதிர்பார்த்த வருமானம் வரும். மனதில் இருந்த பயம் நீங்கும். உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். பாக்கியஸ்தான சுக்கிரனால் பொருளாதாரம் உயரும். புதிய பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். குரு பார்வை விரயஸ்தனத்திற்கு உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தாய் வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும். விருப்பம் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பங்களும் பூர்த்தியாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். சேமிப்பு உயரும். இந்த ஆணி அமாவாசை தினம் திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. ஜூலை 5ஆம் தேதி காலை 4:35 மணிக்கே திருவாதிரை நட்சத்திரம் துவங்கி விடுகிறது. இந்த நட்சத்திரம் சிவனுக்குரியது என்பதால் இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டுடன் சிவ வழிபாட்டினையும் மேற்கொள்வது சிறப்பு. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடித்தவுடன் அருகில் சிவன் கோவில் இருந்தால் அங்கு சென்று வழிபட்டு விட்டு பிறகு வீட்டிற்கு
வீட்டிற்கு வர வேண்டும். காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் உணவு படைத்து வழிபட வேண்டும். அமாவாசை அன்று யாருக்காவது உணவு, தானியங்கள் ஆகியவற்றை தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பானதாகும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.